மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட துபாய் ரெஸ்டாரண்ட்டோட செஃப் மிஸ்டர் கவுஸ். ஸோ இன்றைக்கி வந்து 2 கிலோ ஜீரா சம்பா ரைஸ் வச்சு 2 கிலோ சிக்கன் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம், வடி பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி ஏன் செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கனடாவில் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அங்கேருந்து ரைஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஜீரா சம்பா ரைஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு, நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். மலேசியாலையும் அப்படி தான் பண்ணோம். ஸோ மட்டன் பிரியாணி, அந்த ஊருடைய ஆட்டுக்கறி, ஸோ இதெல்லாம் வச்சு. கனடாவிலேருந்து நம்ம டீம் இங்கே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிக்கன் எல்லாமே வந்து அதே சேம் ஃப்ளேவரில் தான் போய் கிடைக்குது. நான் வந்து அங்கேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ ரைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் 2 கிலோ ஆம்பூர் ரைஸ் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ அந்த ஆம்பூர் ரைஸ் சீரக சம்பா ரைஸை ஊற போட்டோம். 2 தண்ணி வாஷ் பண்ணி ஊற்றிட்டு 3வது தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்றத எல்லாமே அளவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒன்று சேர்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ அளவு எந்த நேரத்தில் போடணும் அப்படின்றத சொல்லுவேன். கறியும் 2 கிலோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு பாத்திரம் வைங்க. பற்ற வச்சிடறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, பாத்திரம் இதில் வந்து 2 கிலோ ரைஸு 2 கிலோ கறி வருமா, இந்த மசாலாலாம் போட்டால் கரெக்டாக வருமா. டபராக்கு உள்ளே அடங்கணும், பிரியாணி மேலே வந்துடக்கூடாது. நம்ம சின்ன பாத்திரம் போட்டு தம் போட்டு தட்டு மூடணுன்னா, இந்த தம்மில் வந்து என்ன ஆகும்னா, இந்த டபரா சின்னதாக இருந்ததுன்னா அரிசி அப்படியே மேலே தூக்கிட்டே வந்துடும். எப்போவுமே தம்மில் போடும்போது ஒரு 2-3 இன்ச்சுக்கு வந்து ஹைட் வரும் ரைஸ், இல்லையாப்பா? ஓகே, அதை பார்த்துக்கணும். அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 கிலோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா, அந்த பாத்திரம் என்ன அளவு இருக்கணும்னா, 10 லிட்டர் தண்ணி ஊற்றுனா ஃபுல் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்யணும், சரியா? ஓகே, இப்போ டபரா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, வெங்காயம் வந்து 900 கிராம் வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு 450 கிராம். ஸோ 900 கிராம். எப்போவுமே நம்ம 400 தான் போடுவோம். அது வந்து சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம வந்து 400 போட்டால் கம்மியாக தெரியுது, வதங்கி போய் நிறைய தண்ணி இருக்குது இங்கே வர வெங்காயத்தில். அதனால் 900 கிராம் ஆனியன், அப்படியே கையோட 6 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 கிலோவுக்கு 2 கிலோ கறி போடணும். இதுவே நம்ம வந்து 2.5 கிலோ கறி போடணும், 2.25 கிலோ கறி போடணும் அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைக்கலாம். நம்ம வந்து சேம் ரேஷியோவில் கறியும் ரைஸும் இருக்கிறதுனால ஆயில் வந்து 1 கிலோவுக்கு 250 கிராம். இப்போ 1/2 கிலோ ஆயில் வச்சுருக்கேன், போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் 3 கிராம், பட்டை 3 கிராம், கிராம்பு 3 கிராம், ஜாதிபத்திரி பூ 2, ஸ்டார் அனீஸ் 2. இப்போ வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்தே பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து 1 கிலோவுக்கு 1 கிராம் தான். இப்போ வந்து நான் 3 கிராம் சொல்லியிருக்கேன். ஏன் 2 கிலோவுக்கு வந்து 2 கிராம் தான் போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கனடாவில் வந்து எல்லாருமே வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டு தான் பழக்கம். அதில் வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து ஃப்ளேவரை வந்து மக்கள் நிறைய விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீம் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கிட்டேன். அதோடு சேர்த்து இந்த ஜாதிபத்திரியும் ஸ்டார் அனீஸும் சேர்த்துக்கிட்டேன். அதுலேயும் நல்ல ஃப்ளேவர் வரும். அது போடாமலும் செய்யலாம். 1 கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காயும் போட்டு செய்யலாம் 1 கிலோ பிரியாணிக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நல்லா செவக்கணும் வெங்காயம். அது கருத்துறவும் கூடாது, ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் இந்த பிரியாணி வந்து கெடாது. ஒரு 20 மணி நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். நல்ல கலர் வரும், நல்ல டேஸ்ட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வரும், சின்ன கட்டு வரும்ல, அதில் பாதி எடுத்து நம்ம சேர்த்துடுறோம். அப்படியே சேம் 1/2 கட்டு புதினா சேர்த்துடலாம். அப்படியே கையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 இஞ்சி 100 பூண்டு, அப்படியே கையோட மிளகாய் தூள் 20 கிராம் ஆயிலே சேர்த்துடலாம். அப்படியே சேம் ஆயிலே நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மிளகாய் தூளையும் சேர்த்ததுனால இந்த ஆயிலோட கலர் பார்க்கலாம். நீங்கள் ரெட் கலரில் மாறி இருக்கு. நம்ம மசாலா எல்லாமே போட்டு லாஸ்ட்டில் அந்த சில்லி பவுடரை போட்டோன்னா பிரியாணியில் கலர் வராது. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து தயிரும் எடுங்க, தக்காளியும் எடுங்க. தயிர் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. 400 ml தயிர்,
அப்படியே கையோட 800 தக்காளி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி போட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு பாருங்கள், இந்த மசாலாவிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் இருக்கும் பாருங்கள். அப்படியே உப்பும் ஆட் பண்ணிடலாம். 80 கிராம் கல் உப்பு, சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்ச உடனே நம்ம தண்ணியை ஊற்றலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா மசிஞ்சு போய் தக்காளி எல்லாமே எண்ணெய் அப்படியே தனியாக வந்திருக்குல்ல. இந்த நேரத்தில் தண்ணியை போட்டுருவோம். தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 800 ml, 2 கிலோவுக்கு 1.6 லிட்டர். இந்த மசாலாவோட கலர் பார்த்தீங்களா, அப்படியே தகன்னு இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். இந்த ஆயில் மேலே மிதக்கிற ஆயில் அப்படியே ரெட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் அந்த சில்லி பவுடர், மிளகாத்தூள் வந்து ஆயிலில் போட்டதுனால. அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி மிக்சிங் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்கும் போது லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும், லோ ஃப்ளேமில். அப்போ என்ன ஆகும்னா, இந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல மசாலாவில், அந்த தண்ணி அந்த சில பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி ஸ்மெல் எடுக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதெல்லாம் வராது. கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டோம்னா நல்ல டேஸ்ட் வரும் பிரியாணி. அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். என்ன பண்ணோம், மசாலா தண்ணியெல்லாம் போட்டு தட்டு மூடி நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சோம். நல்லா கொதிச்சுது, சைட்லேருந்து ஆவி வந்தது. அப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டோம், திறக்கவே இல்லை. அப்படியே ½ அன் ஹவர் விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணப்பா கிண்ணலாம். அது பாருங்கள், அப்படியே இதமான நெருப்பில் எப்படி. ஏன்னா அடிக்கடி திறந்தோன்னா இதோடைய அந்த ஃப்ளேவர்லாம் வந்து போயிடும். சும்மா திறந்துலாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த கறியை போட்டுடலாமாப்பா. 2 கிலோ. ஓகே, 2 கிலோ சிக்கனை இந்தாங்க. என் ஒயிட் ஷர்ட் மேலே தெரிக்காமல் போடுங்க பார்ப்போம். இந்த மாஸ்டரோட கை பட்டால் தான் அதில் ருசி வரும்னு சொன்னாங்க. இதில் தண்ணி இருக்கும், அதை பாருங்கள். இந்த பிளேட்டில் வாஷ் பண்ணி என்ன தான் வச்சாலும் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அந்த தண்ணி அதில் போடக்கூடாது. கரெக்டு தானே? ஃப்ளேமை நான் என்ன பண்ணிடுறேன்னா அப்படியே ஹைக்கு கொண்டு வந்துடுறேன். ஹைக்கு கொண்டு வந்து ஒரு கிண்டு தட்டு போடுங்க மாஸ்டர். இப்போ நம்ம கறியை போட்டோன்னே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மசாலா ஆறிப்போச்சு. இப்போ கறியை போட்டுட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேம் வைக்கிறதுனால மறுபடியும் கொதிக்கும். கொதிச்சுன்னா நம்ம உப்பு காரம் மட்டும் பார்த்து இறக்கி வச்சிரும். இறக்கி வச்சுட்டு சுடு தண்ணி ஏற்றிடும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அடுப்பு ஒன்று தான். நிறைய பேர் வந்து நீங்கள் 2 அடுப்பில் வச்சு காமிச்சிங்க, சுடு தண்ணி ஒரு இதில் வச்சிங்க, ஒரு இதில் மசாலா வச்சிங்க. ஓகே, ஒரு அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறவங்களுடைய நிலைமை என்ன, நம்ம எப்படி வந்து வடி பிரியாணி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இதை எப்படி இதோட ப்ராசஸும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாக வச்சு சிக்கனை போட்டு அப்படியே விட்டுட்டோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், ஃபுல்லாக கொதிக்கணும். இந்த மாதிரி ஃப்ளேம் ஹையில் இருக்குது. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஆயிலை நகட்டிட்டு இந்த மசாலா மட்டும் எடுத்து மாஸ்டரோட கையில் சூடாக ஊற்றுவோம். தம்பி காட்டுங்க, எவ்வளோ சூடு பார்த்துருப்பீங்க. நானும் செக் பண்ணிக்கிறேன். காரமாக போதும்ல, அவ்வளோதான். எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தொண்டைக்கு உப்பு என்னடா கொஞ்சம் கூடிருச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணணும். புளிப்பு லேசாக எங்கேயோ தெரியணும், ரொம்ப புளிக்கக்கூடாது. சில பேர் வந்து அடம் பிடிச்சி பிரியாணி செய்யும்போது எலுமிச்சம்பழம் போட்டே தீரணும்னு போடுவாங்க. கிடையாது, எலுமிச்சம்பழம்ன்றது ஆப்ஷனல் தான். ஏன்னா சில தக்காளிலையும் தயிர்லேயும் புளிப்பு வராது. அப்போ புளிப்பு கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வெட்டி கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறதா இருந்தாலும் அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து 1 எலுமிச்சம்பழம் போடலாம். சரியா? ஒரு பிரியாணிக்கு 2 எலுமிச்சம்பழம், 2 கிலோவுக்கு வந்து 4 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு போட்டோன்னா அப்புறம் புளிக்கும் சாப்பாடு சாப்பிடும்போது. அதை பார்த்துக்கும். இது வந்து ஆல்ரெடி தயிர் கொஞ்சம் லேசாக புளிக்குது, தக்காளியிலையும் புளிப்பு இருக்குது. அதனால் நோ நீட், வேண்டாம். இப்போ நான் வந்து
அவ்வளோதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சட்டியை தூக்கி வச்சுருவோம். வச்சாச்சு. இது அப்படியே ஹீட்லேயே இருக்கட்டும், தட்டு அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ வந்து தண்ணி, இதில் வந்து 6 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கலாம், தட்டு மூடிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை வடித்து இதில் போட்டு எடுக்கணும். அந்த நேரத்தில் என்ன உப்பு போடணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, சைடில் இந்த ஆவி பாருங்கள், நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதில் போட்டோம் இல்லையா, அதே சேம் உப்பு தான், இதுலேயும் 80 கிராம் தான் போடணும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 70 கிராம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்படி தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த வடித்த அரிசியை இதை பாருங்கள், தண்ணியெலாம் வடித்து ட்ரையாக வச்சுருக்கோம். அரிசி அப்படியே போடலாம். போட்ட உடனே இப்படி கிண்டி விடணும். கிண்டி விட்டு உப்பும் கரைஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு செக் பண்ணிடுவோமா? ஏன்னா கல் உப்பு போட்டோம். இருங்க, எதுக்கும் ஒரு 2 கிண்டி எக்ஸ்ட்ராவே கிண்டிடலாம். காட்டுங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 70 கிராம் போட்டோம். எனக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக தெரியுது உப்பு. தொண்டைக்கு உரைக்கணும், என்னடா இது இவ்வளோ உப்பு போட்டோமா நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் வடிச்சிட போகிறோம், வெறும் ரைஸ் தான் எடுத்து போட போகிறோம். அந்த உப்பு விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆனால் பிரியாணி வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தெரியும். நம்ம என்ன தான் மசாலா போட்டாலும் சரி, அதே மாதிரி தான் அந்த மசாலாவிலையும் உப்பு. சரிங்களா? இது எல்லாருமே வந்து நம்ம 2 கிலோ செய்கிறோம் இல்லையா, எல்லாம் ஸ்டாஃப் சாப்பிட்றதுக்காக தான். ஒரே ஹாப்பி எல்லாருக்கும். இப்படி இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், அரிசி அமுங்குதா இல்லை அரிசி மாதிரியே இருக்கான்னு. அரிசி மாதிரியே இருந்தால் விட்டுறணும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்பவும் நசுங்கி பேஸ்ட் மாதிரியும் ஆகிடக்கூடாது, அரிசி மாதிரியும் இருக்கக்கூடாது. சும்மா கஷ்டப்பட்டு இது நசுக்கணும் அதை. ஸோ அதுதான் வந்து ஆஃப் பாயில் கணக்கு. அது ஆம்பூர் ஜீர சம்பா அரிசியில் கோடெல்லாம் விழாது. நம்ம பாஸ்மதி ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் பாயில் வரது வந்து லைட்டாக கோடு விழுந்துருக்கும். அப்போ கண்டுபிடிக்கணும். ஆம்பூரில் எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்கள். நம்ம அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கும், எடுத்து பாருங்கள் மாஸ்டர், ஆஃப் பாயில் ஆகிடுச்சான்னு. எனக்கு அது பார்க்கும்போது தெரியுது. ஆகிடுச்சில்ல? ஓகே, ஒன்றும் தெரியாது. இது நம்ம எடுத்து அப்படி அமுக்கி பார்க்கணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டு வடிகட்டிப்போம். அந்த வடிகட்டுற ஐட்டம்ஸ்லாம் எடுங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் வடிக்கிறதுக்கு. இல்லைன்னா இந்த இதுலேயே நைஸ் துணி இருந்ததுன்னா நல்லா போட்டு இறுக்கி பிடிச்சி நல்லா சூடு வந்து பார்த்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் சுடு தண்ணியை நம்ம ஸ்டாக் வச்சுக்கணும். ஏன்னா அரிசி விடும்போது பத்தலைன்னா மேலே தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாமே கீழே கொட்டிடக்கூடாது. இது வந்து வடிக்கூடை இல்லாதவங்களுக்கு இது சொல்கிறேன். என்கிட்ட வடிக்கூடை இருக்குது, நிறையவே தண்ணி நான் ஸ்டாக் பண்ணிப்பேன். எடுத்து ஊற்றுங்க மாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சூடாகவே இருக்குது, அரிசி கீழே சுடு தண்ணி இருக்குது, அதனால் வந்து இது சூடாகவே இருக்கும். டக்குன்னு ஸ்பாட்லேயே நம்ம வந்து இந்த மசாலாவை ஏற்றணும். ஏற்றுங்கப்பா, இருங்க, ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஹையில் வச்சுக்கணும். ஏற்றுங்க. ஏற்றியாச்சு. அப்படியே தட்டு மூடியே இருக்கட்டும். ஏன்னா இந்த மசாலாவை நம்ம இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ 10 நிமிஷம் ஆகும்போது இந்த மசாலா கொஞ்சம் ஆறி போயிருக்கும். நம்ம ரைஸ் சூடான ரைஸ் போடும்போது இந்த மசாலாவும் சூடாக இருக்கணும். ரெண்டுமே சூடு சேர்ந்து தான் அது கரெக்டாக தம்மாகும். ஓகே, ஒரு நிமிஷம் சூடாகிடும். இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சோம். ஏன்னா அந்த மசாலாவை சூடு பண்ணுறதுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மீடியமில் வச்சுப்போம். மீடியம் வச்சு எதமாக அப்படி. ஸோ இந்த மாதிரி நார்மலான பபுள்ஸ் இருக்கணும். அரிசியும் சூடாக இருக்குது, அப்படியே எடுத்து போடுங்க தம்பி. அரிசி போடும்போது சென்டரில் போடணும். அப்போ தான் எல்லா கறியும் 4 பக்கம் போவோம். நம்ம வந்து சாப்பாடு உடச்சி எடுக்கும்போது ஒரு ஓரத்துலேருந்தே உடச்சி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா சாப்பாடும் கறியும் சேர்ந்து வரும். நம்ம இந்த ஓரத்தில் அரிசியை போட்டோம்னா எல்லா கறியும் ஒரு சைடு போயிடும். அப்போ நம்ம தம் எடுத்துகிட்டு தேடும் போது என்னடா கறி வரலன்னு சுற்றி தேடி அரிசி எல்லாத்தையும் உடச்சி சாப்பாடு ஆற வச்சு ஒரு மாதிரி போடுப்பா. போட்டோம். இப்போ எல்லா அரிசியும் நல்லா பருத்தி விடணும். ஓகே, இதை பாருங்கள், 4 பக்கம் இந்த மாதிரி.
மொத்த அரிசியும் முழுகணும். அதுதான் முழுகியாச்சு. இந்த கரண்டியை வந்து டெப்த் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. டெப்த் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இப்படி கிண்டணுன்னா கறி உடஞ்சிடும். ஏன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டானது. தம்பி தட்டு மூடுங்க. இந்த தட்டு இல்லை, தட்டை மூடிட்டோம். வெயிட் தூக்கி மேலே வைங்க. பாய் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேருந்து 400 கிலோ 200 கிலோன்னு சமைச்சிட்ருக்கோம். தட்டு வெயின்றாரு அது பண்ணுறது தானே இல்லையா? ஓகே, ஃப்ளேமை வந்து ஹை, ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும். சைட்லேருந்து ஆவி வரும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோனா ரொம்ப ஸ்லோவில் மீடியமாக வைக்கணும். ஏன்னா இது 2 கிலோ. 1 கிலோவாக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிடணும். அதோட குவான்டிட்டி கம்மி, சட்டி சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. மேபி 2 நிமிஷத்தில் புகை வரல அப்படின்னாலும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். சரியா? 2 கிலோவாக இருந்தால் மீடியம் ஃப்ளேம், 1 கிலோவாக இருந்தால் லோ ஃப்ளேம் வச்சு 20 நிமிஷம். 1 கிலோ இருந்தாலும் 20 நிமிஷம், 2 கிலோ இருந்தாலும் 20 நிமிஷம். நான் சொன்ன மாதிரி அந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஆவி வந்துருச்சு. நம்ம வந்து ஃப்ளேம் மீடியமுக்கு கொண்டு வந்துடுவோம். அப்படியே உட்காந்துக்கணும் பொறுமையாக. மாஸ்டர் உட்காருங்க, குந்துங்க. இந்த கணக்கு தவா வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து தவா வந்து பிரியாணி பண்ணும்போதே வந்து நல்லா வச்சு அந்த வெங்காயம் தாளிக்கும் போதே அந்த தவாவை வச்சுட்டு தான் அந்த சட்டியை வைக்கணும். ஏன்னா தவா நல்லா எப்போவுமே சூடாக இருக்கணும். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்கெல்லாம் பொறுமை வேணும். பட் இந்த பர்னர் கொஞ்சம் நல்லா பெருசாக தானே இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம் ஆகிடும்ன்ற நம்பிக்கை தான். ஆகிடும். 20 மினிட்ஸ் ஆகிருக்கும்லப்பா. தூக்கு. மணக்குது அப்படியே ஹால். இந்த பிரியாணிக்கு மணக்குதா இல்லை உட்காந்து கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சைடு டைனிங்கில்? இந்த சைடு டைனிங் வந்து நம்ம வீடியோ ஷூட் ஈவினிங் டைம்ன்றதுனால நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ இடத்த காலி பண்ணணும். இப்போ நைட்டு சாப்பாடுக்கெல்லாம் இங்கே வருவாங்க. ஓப்பன் பண்ணுங்கள். ஆடா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரியாணி இப்படி எடுத்து இப்படி திருப்பி விடணும். இந்த மேல் சாதம் மட்டும் அது பாருங்க. அடா இது பாருங்க, கலர் எதுவும் போடாமல் அந்த பிரியாணியில் அந்த கலர் வர்றது வந்துடுறது எப்படி ஒரு மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ரைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் லைட்டாக இப்படி கரண்டி விட்டு பார்க்கணும் கீழே வந்து தண்ணி இருக்கா, மசாலா இருக்கான்னு. இல்லை தண்ணி இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோதான், அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரைஸும் சாஃப்டாக இருக்கும். சரியா? ஓகே, சட்டை மூடிடுங்க. அடுப்பை அணைச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டோம். சொல்லுவாங்க அந்த ஆக்க பொறுத்தவனே ஆற பொறு அப்படின்னு. ஆனால் பிரியாணி ஆறாது, அப்படியே தான் மூடி வச்சு. எப்படி வருது பாருங்கள் ஆவி. இப்போ நானும் கவுஸ் மாஸ்டரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். புரியுங்க? இப்போ இது கல்ட்டுற வித்தையை ஒன்று காமிக்கிறேன். கேமராவை கிட்ட கொண்டு வாங்க தம்பி. இப்போ இந்த சட்டியில் ஃபுல்லாக நம்மளுக்கு சோறு தான் தெரியும், கறி தெரியாது. கறி வந்து கீழே கால் சட்டி அப்படியே ரவுண்டாக கறி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சைடில் இருந்து இது பாருங்கள் எடுத்து இப்படி சாப்பாடை இப்படி மேலே போடணும். இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு கறி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், கீழே இப்படி குத்தி இப்படி கறி எடுத்து இப்படி மேலே போடணும். கறியோடு சேர்த்து மசாலா எப்படி வருது பாருங்கள். இப்படியே லெக் பீஸ்லாம் உடையாமல் இருக்குல்ல. இந்த லெக் பீஸை வந்து எப்படி பஞ்சு மாதிரி ஆயிருக்கும்னு நான் காமிக்கிறேன். மாஸ்டருக்கு ஒன்று பா, ஏன் தட்டு பிடிக்கவே இல்லையே கடைசி வரைக்கும் நீங்கள்? எனக்கு ஒரு லெக்கு நல்லா மசாலாவோட. மசாலாவோட சாப்பாடு. ஓ, ஸ்லிம்மாக இருந்து மெயின்டைன் பண்ணுறீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ பீஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைடு நான் காலி பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சைடு சுத்தமாக சாப்பாடு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைட்லேருந்து அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி அதை பாருங்கள் அப்படி திருப்பி விட்டு அப்படியே எடுத்து அப்படி சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? மொத்தமாக போட்டு நம்ம வந்து கிண்டக்கூடாது. நடுவில் அந்த சைடு இந்த சைடு அப்படின்னு கிண்டக்கூடாது. தட்டை மூடிடுவோம். சாப்பிடுவோமா? தட்டு மாறலையே. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எப்படி உதிரியாக இருக்குன்னு. இது பாருங்கள், ரைஸ் சூப்பரு. நான் இந்த சாப்பாடு முடிஞ்ச உடனே கனடாவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த ரைஸை ஒரு 2-3 டன்னு ஏற்றுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஜீரக சம்பா ரைஸ் வந்து எல்லா இடத்துலையும் டிமாண்டாக இருக்குது. மலேசியாலையும் டிமாண்டு, இங்கேயும் டிமாண்டு, எல்லா இடத்துலையும் டிமாண்டு. நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம
நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் கிடைக்குதே. அது இங்கே என்ன குவாலிட்டி வருதோ அந்த ஜீரக சம்பா ரைஸ் அதுதான் நம்ம போட்டுட்ருக்கோம். இங்கே இது வரைக்கும் 4-5 குவாலிட்டி நம்ம மாற்றிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட் சூப்பராக இருக்கே. சாப்பிடுங்க. இப்போ இது பாருங்கள், கறி எப்படி இருக்குது, பிச்சு காட்டுங்க நீங்கள். லெக் பீஸ் வச்சு ஆடேங்கப்பா எப்படி. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கறியை வேகவே வைக்கல. நல்லா பாருங்கள், மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் நல்லா கொதித்து வெறும் சிக்கனை போட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிச்சோடனே இறக்கி வச்சிட்டோம். தம்லேயே வெந்தது தான். நம்ம சிக்கனை வந்து மசாலாவில் போட்டு வேக வைக்க ரஃபாக தான் ஆகும், சாஃப்டாக. சாப்பிடுங்க தம்பி. நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி 2 கிலோ போட்டதே இல்லை நம்ம சேனலில். 1 கிலோ இருக்குது, 1/2 கிலோ இருக்குது வடி பிரியாணி. ஸோ 2 கிலோ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு 10 பேர் 12 பேர். இதில் எத்தனை பேர் சாப்பிட்லான்னா, இலை வச்சு நீங்கள் பந்தி போட்டிங்கன்னா கரெக்டாக 12லேருந்து 14 பேர் சாப்பிட்லாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சேர்த்தா 15 பேர் சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.